இது செல்ஃப் லவ்ன்றது இருக்கு தானுங்க. அது வந்து அடிக்கடி நம்ம சொல்லுவோம் செல்ஃப் லவ், தன்னை லவ் பண்ணுங்க, இன்னொருத்தரை லவ் பண்றதுக்கு முந்தி தன்னை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுல ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து தன்னை மட்டும் லவ் பண்றது. அது வந்து தனக்கு தவிர வேற யாரும் இல்ல, தான் தான் சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சு தன்னை மட்டும் லவ் பண்றது வந்து ஒரு வகையான செல்ஃப் லவ். இன்னொரு வகையான செல்ஃப் லவ் இருக்கு. என்னன்னா, மற்றவங்க லைஃபும் வேல்யூ, அதாவது தான் லைஃப் எவ்வளவு வேல்யூவோ அதே அளவுக்கு இன்னொருத்தருக்கும் அவங்களோட லைஃப் வேல்யூ இருக்குன்றது புரிஞ்சுக்கிறது வந்து இன்னொரு விதமான செல்ஃப் லவ். இது வந்து ரெண்டு விதமான செல்ஃப் லவ். ஸோ இதுல நீங்க எந்த வகையில விடுறீங்கன்றது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டாவது விதத்துல இருந்தா அந்த செல்ஃப் லவ் ரொம்ப ஹெல்தியான செல்ஃப் லவ்வா இருக்கும். முதலாவது இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் எம்பத்தி போதாதுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வகையில இருக்கிறதுல நிம்மதி ரொம்ப கிடைக்கும். முதலாவதுல இருக்கும்போது ஆல்வேஸ் நீங்க உங்களை சுப்பீரியர்னு திங்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்டிக் டு தி செகண்ட் அப்படின்னு சொல்லுவேன்.